நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன நினைக்கிறோன்னா ஆண்டவருக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அன்வான்ட் விஷயத்தில் போய் நம்ம இன்வால்வ் ஆகும்போது நம்ம காட்ஸ் கொடுக்குற டைமும் நம்ம வந்து நன்மை எது தீமை எது அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாமல் கூட போகலாம். இந்த மாதிரி அதிகமாக நம்ம வேர்ல்ட்லி பர்சன்ஸ்க்கே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது. ஏதாச்சும் ஒரு பர்சனை ரேண்டமாக ஃபாலோ பண்ணுறோம், ஒரு இன்ஃப்ளூயன்சரை, அவங்கக்கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அவங்கள வச்சு மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறோம், மற்ற பீப்புளோட லைஃப்பை. சில நேரத்தில் இது வந்து எதில் போய் முடியுதுன்னா டிசப்ஷனில் முடியுது. எத்தனை பேர் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு ஒரு காசு ஏதாவது ஒரு கேமில் போட்டு லைஃபே இழந்திருக்காங்க, ஜீவனையே நஷ்டப்படுத்தி இருக்கிற காரியங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஃபுட் விளாகர்ஸ்லேயுமே அதுலேயே நிறைய ஸ்கேம் நடக்குதுன்னு இப்போ நிறையா சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஏமாந்து போகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எது கரெக்டு அப்படின்றத வந்து ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸோடு நம்ம சில விஷயங்களை வந்து பார்க்குறதே இல்லை. ஏன்னா நம்ம வந்து மியூட் பண்ணிட்டோம் உள்ள ஹோலி ஸ்பிரிட்டையே வந்து வேர்ல்ட்லியாக நம்ம போய் நம்ம இன்னர் மேனையே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம டிசீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.